வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேமரனுக்கு ஒரு குட்டி ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நம்ம பஜார் ரமாடான் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன கடைங்க இருந்துச்சுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் போகிற டைமில் சரியான மழையாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெயினோட சத்தம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பஜார் பிரிஞ்சாங்கில் கேஎஃப்சி இருக்கும். அந்த கேஎஃப்சிக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. ஸோ இது பஜார் ரமாடான் மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் டைமில் போனாலுமே அங்கே கடைங்க எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ ஒரு 4 மணிக்கு மேலே அங்கே கடைலாம் திறப்பாங்க. ஸோ இது பஜார் ரமாடானுக்காக ஸ்பெஷலாக நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. ஸோ நிறையனா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் அந்த மாதிரிலாம் கடை இருக்குது. ஸோ இங்கே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் கடைங்க இருக்குது. வாங்க நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போன இந்த டைமில் சரியான மழையாக இருந்ததுனால நானும் மகேஷும் தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் கொடையில தான் போனோம். ஆனால் எங்கள் மகேஷ் சொல்கிற பேச்சு கேட்காம நல்லா மழையில் விளாண்டாரு. ஸோ என்னென்ன கடைங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய குவே இருந்துச்சு, அப்புறம் டிசர்ட் இருந்தது, நிறைய ஜூஸ் தண்ணிங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சாப்பாடு கூட இருந்தது. அயம் பக்கர் அந்த மாதிரிலாம் சாத்தி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதில் என்ன வாங்கணும்னு உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் வாங்கினது நிறையாவே வாங்கியிருந்தோம். எல்லா சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னாக்கா இந்த டைமில் ஸோ அந்த பஜார் போயிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கிளைமேட்டும் இந்த டைமில் சூப்பராக இருக்குது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.